ஓகே, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோமீடியான்னு ஒரு ஃபைல் நம்ம ஃபோனில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அது எங்கே இருக்குன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தங்கமே உம்மல குடுக்குற உம்மா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோமீடியா ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த நோமீடியா ஃபைல் எதுக்காக நம்ம ஃபோனில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையில்லாத மீடியாஸ் அதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து கேலரியில் ஷோவாக இருக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இல்லை புரியல. மேஜராக எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஃபோல்டர், டெலிகிராம் ஃபோல்டரில் தான் மெயினாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஃபோல்டரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா தென் இந்த இமேஜஸில் சென்ட்லேயும் இருக்கும், வீடியோஸ்லேயும் சென்ட்டில் இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த இந்த ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கும். ஓகே, இந்த டாட் நோ மீடியா ஃபைல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற மீடியா ஃபைல்ஸ் எதுவுமே ஸ்கேன் ஆகாது. ஸோ ஸ்கேன் ஆகாததுனால உங்கள் கேலரிலையுமே அது காட்டாது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த நோ மீடியா ஃபைல்ன்றது நம்ம ஃபோனில் இருக்குது. ஓ, அப்படியா விஷயம். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, மேஜராக எங்கெங்கே இருக்குன்னு சொன்னதில் வந்துட்டு சென்ட்டில் தான் இருக்குன்னு சொன்னேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ் தான் அந்த சென்ட்டில் போய் உட்காரும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் நோட்ஸ்லாம் அந்த சென்ட்டில் போய் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் தான் உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத உங்கள் கேலரியில் டூப்ளிகேட் பண்ணி காட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நோ மீடியா ஃபைல்ன்றதை வச்சுருக்காங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியே டெலிகிராம்லேயுமே இந்த நோ மீடியா ஃபைல் எல்லா ஃபோல்டர்லேயுமே இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் டெலிகிராமில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, சேவ் டு டவுன்லோட்ஸ்னு கொடுக்காத வரைக்கும் அந்த வீடியோன்றது வந்துட்டு உங்கள் கேலரியில் காட்டாது. அது ஏன் காட்டாதுன்னா, இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் தான் இருக்கும். பட் இந்த டெலிகிராம் ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டரில் இந்த டாட் நோ மீடியான்ற ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அந்த எந்த ஃபைல்ஸுமே வந்துட்டு உங்கள் கேலரியில் ஷோ ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் சேவ் டு டவுன்லோட்ஸ்னு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ்ன்ற சென்ஸ் திரும்பவும் காப்பி ஆகும். ஸோ அந்த டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் நோ மீடியா ஃபைல் இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து கேலரியில் அது காட்டுது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோனில் இந்த டாட் நோ மீடியான்ற ஃபைல் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அங்கே இருக்கோ அங்கே இருக்க எந்த மீடியா ஃபைல்ஸுமே வந்துட்டு ஸ்கேன் ஆகாது. அது எல்லாமே அன்னெசரி டேட்டான்றனால ஸ்கேன் பண்ணாமல் இருக்குன்றதுக்காக தான் டாட் நோ மீடியா ஃபைலை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.